Hello friends, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த வீடியோ வந்து what is in my phone அந்த செக்மெண்ட். சோ நான் என்ன ஃபோன் யூஸ் பண்றேன்னா Samsung Note 8 யூஸ் பண்றேன். சோ என்னோட ஃபோன்ல என்னென்ன ஆப்ஸ் இருக்குது அதுல ஒரு 5 இன்ட்ரஸ்டிங் ஆப்ஸ் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்னா Google Rewards இது இருக்குது. சோ இந்த Google Rewardsல என்ன பெனிஃபிட் அப்படினா இந்த Google Rewards நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பப்போ உங்களுக்கு வந்து சர்வே வந்து வரும் Googleல இருந்து. அந்த சர்வேக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்க. அதுல லைக் ஒரு 5 rupees or 10 rupees இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதா நான் எப்பப்போ சர்வே எடுத்தேன் எவ்வளோ காசு எனக்கு வந்து கிரெடிட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த காசு வச்சு நீங்கள் வந்து ஏதாவது ஆப்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவோ இல்லை ஏதாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ரினியூவல் பண்ணவோ அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கூகுள் ரிவார்ட்ஸை பற்றியான ஒரு சின்ன ஒரு இது. ஸோ நீங்கள் கூகுள் ரிவார்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில், அதாவது என்ன சொல்ல நீங்கள் வந்து அவங்களுக்கு எடுக்க போகிற சர்வேக்கு அவங்க உங்களுக்கு காசு தர போகிறாங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஆப்ஸில் கூகுள் ஆப் ஸ்டோரில் ஏதாவது வாங்கிக்கலாம், ப்ளே ஸ்டோர். நெக்ஸ்ட் என்ன ஆப் பார்க்க போகிறோன்னா FNG. இது வந்து ஜெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோன் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது. கண்ட்ரோல் இன் த சென்ஸ் இப்போது வர ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் எல்லாத்துலேயுமே ஒரு பேக் பட்டன், ஒரு கம்ப்ளீட் எக்ஸிட் பட்டன், அப்புறம் ஒரு ஹிஸ்ட்ரி பட்டன் இருக்கும். பட் இதில் வந்து உங்கள் ஃபோனோட ரைட் எட்ஜஸ் அண்ட் லெஃப்ட் எட்ஜஸ் அது கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது அந்த மாதிரி ஃப்ளூயிடிக்காக இருக்கும். ஸோ இதோ இருக்குது பாருங்கள், லெஃப்ட் எட்ஜ் அண்ட் ரைட் எட்ஜ் அண்ட் பாட்டம் எட்ஜ். இதுக்கு வந்து இப்போ நீங்கள் உள்ளே போனீங்கன்னா என்னென்ன ஆப்ஸ் நான் வந்து இப்போ பாருங்கள் அதுக்கு வந்து எதுவுமே எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். பட் என்ன வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் ரைட் எட்ஜ் போகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இருக்குது பாருங்கள், நான் வந்து ரைட் எட்ஜ் வந்து ஹோம்க்கு வச்சுருப்பேன். பேக் இந்த மாதிரி இருக்குது, ஸ்வைப் டவுன் பண்ணால் பேக் வரும். அண்ட் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணுறேன்னா வெளியே வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி ஹோல்ட் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக என்ன ஆப் யூஸ் பண்ணிங்களோ அது வரும். இப்போ எந்த ஆப்பும் இதில் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரியில் வேறு ஏதாவது ஆப் இருந்ததுன்னா இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது வந்து லாஸ்ட் யூஸ் பண்ண ஆப்புக்கு தானாகவே போய்க்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இதில் வந்து ஒரு ப்ளஸ். அண்ட் இந்த இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளூயிடிக்காக இருக்கும். இதோட கலர்ஸ் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் அந்த ஆப்ஷன்ஸும் இருக்கும். கலர்ஸ் என்ன வேணும் அந்த நீங்கள் இப்படி இது பண்ணும்போது அந்த இது வருதா, அந்த ஃப்ளூயிடிக்காக ஒரு டிஸ்பிளே வருதா, அது கூட நீங்கள் எனக்கு இவ்வளோ லென்த் வேணும் அந்த மாதிரின்றது கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 2 லான்ச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து Ceri லான்ச்சர். இது எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஹனி கோம் ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு ஆப்ஸ் எல்லாம் வந்து அலைன் பண்ணி காட்டும். இதோ இப்போ காட்டுது பாருங்கள். இந்த கிளாக் இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த ஸ்டைல் கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இந்த கிளாக்கோட ஸ்டைல் மாற்றிக்கலாம், அனலாகா டிஜிட்டல் அது மாதிரி மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹனி கோம் பேஸ்ட் ஃபார்மேட்டில் வந்து உங்களோட ஆப்ஸ் எல்லாமே வந்து அலைன் ஆகியிருக்கும் இந்த ஆப்பில். ஸோ டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு லான்ச்சர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து நயாகரா லான்ச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த லான்ச்சர் எப்படி இருக்குன்றதுனா நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபேவரேட் அப்படின்னான ஆப்ஸ் நிறையா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் கூட இதில் எனக்கு இது ஃபஸ்ட்டு வந்தால் போதும் அப்படின்றதெல்லாம் இந்த லான்ச்சரில் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் இந்த மாதிரி, ஸோ இதனால கூட இதுக்கு பேர் நயாகரான்னு கூட வச்சுருக்கலாம். ஸோ அந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து இந்த ஆப் வந்து இந்த லான்ச்சர் வந்து அதோட ஆப்ஸ் எல்லாமே வந்து அலைன் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது மட்டும் நம்ம வந்து மேலே கூட செட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டார் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட்ஸ் எல்லாமே மேலே வந்துடும். ஆர்எல்ஸ் என்ன பண்ணணும்னா நீங்கள் மோஸ்ட்டாக என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இந்த லான்ச்சரோட ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா நெக்ஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ணுற ஒரு கேம் பற்றி சொல்கிறேன் ரீசெண்டாக. அது வந்து பவுலிங் க்ரூ. இது வந்து ரீசெண்ட் டைமில் நான் ரொம்ப அடிக்ட் ஆன ஒரு கேம். ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லோரும் விளையாடுற மாதிரியான ஒரு கேம் தான். பட் எனக்கு வந்து இது ரொம்ப அடிக்டிவாக இருக்குது. ரீசெண்டாக நான் அடிக்ட் ஆன ஒரு கேம் வந்து இதுதான். பார்த்திங்கன்னா தெரியும், இதில் நிறைய ஆலிஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆன்லைன் பிளேயர்ஸ் வந்து ரேண்டமாக வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி அதுவே கொடுக்கும். ஸோ அவங்களோட இந்த மாதிரி காயின்ஸ் வந்து இவ்வளோ காயின்ஸ்க்கு நீங்கள் பெட் பண்ணி விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து அதில் வந்து காட்டும். ஸோ இதில் வின் பண்ணிங்கன்னா டபுள் த அமௌண்ட் ஆஃப் காயின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஆப்போனண்ட் வந்து விளையாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஆலிஸ் வந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் நான் வந்து ரீசெண்டாக வந்து அடிக்ட் ஆன கேம். என்னோடய ஃபோனில் இருக்கிற 5 இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஸ் பார்த்தாச்சு. அதோட லிங்க்ஸும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ரஜி.